டிஆர்டிஓ உருவாக்கிய புதிய ரோபோ படைவீரர்கள் எதிரிகளுக்கு எதிரான போரின் மகத்தான சேனையாக இருக்கின்றன. அது இந்தியாவின் பாதுகாப்பு திறனை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துகிறது. உலகின் பல்வேறு மோதல்களும் இந்தியாவின் ரோபோ படை மேம்பாட்டிற்கான முக்கிய ஊக்கமாக மாறியுள்ளது. இதன் விளைவாக உலகளாவிய நாடுகள் தங்கள் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. இந்தியாவின் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸில் 4வது இடத்தில் இருப்பது உலகின் சக்திவாய்ந்த நாடுகளுடன் இணக்கமாக இருப்பதை எடுத்துக் காட்டுகிறது. இது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு முக்கியமான அம்சமாக அமைகிறது. டிஆர்டிஓ இன் தக்ஸ் என்ற ரோபோ வெடிகுண்டுகளை கண்டுபிடித்து அவற்றை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான கருவியாக செயல்படும். இது கடோட் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பயணிகளின் கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுகிறது. தக்ஸ் ரோபோ கண்ணோட்டத்தை வழங்கும் எக்ஸ்ரே கேமராக்களை உடையது. இது மெய்நிகர் நேரத்தில் தகவல்களை அனுப்புகிறது. இதன் மூலம் பாதுகாப்பான இடங்களில் ஆராய்ச்சிகளை நடுத்தரமாக நடத்துவது சாத்தியமாகிறது. தக்ஸ் பல்வேறு செயல்களை செய்யக்கூடியது. உணவு மற்றும் ஆயுதங்களை போர் மண்டலங்களில் கொண்டு செல்லவும் எதிரிகளை எதிர்கொள்வதற்கும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த ரோபோடாக்கள் நீர் மற்றும் நிலத்தில் இரண்டிலும் செயல்படக்கூடிய திறமைகளை உடையவை. எவ்வித தடையும் இல்லாமல் மலைகளை ஏறக்கூடியவை. இவை 15 கிலோ எடையை உயர்த்தி பல்வேறு சூழ்நிலைகளில் செயல்படக்கூடிய இயல்புகள் கொண்டவை. 40 டிகிரி முதல் 55 டிகிரி வரை கம்பீரமாக செயல்படுத்தப்படுகிறது. ரோபோடாக்களில் உள்ள கேமராக்களும் சென்சார்களும் எதிரியின் நேரடி படங்களை உருவாக செய்யும் திறனைக் கொண்டுள்ளன. மேலும் அவற்றை படையினருக்கு அனுப்பும் சாத்தியத்தை வழங்குகின்றன. மந்திரா என்ற டாங்கு செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இது எதிரிகளை கண்காணிக்க கேமராக்களையும் சென்சார்களையும் பயனாக்குகிறது. இந்திய இராணுவத்தின் புதிய உள்நுழைவு ரோன் 52 கிலோ எடையை ஏற்றுக்கொண்டு 10 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும். இந்த ரோன் உணவு மற்றும் ஆயுதங்களை அண்டை இடங்களுக்கு திறம்பட வழங்குகிறது. இந்த ரோன் எதிரியின் பகுதியில் குறியீட்டுகளை வீசுவதற்கான தாக்குதல் முறையில் செயல்படக்கூடியது. இது போர் சூழ்நிலையின் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.